இன்றைய நவீன உலகம் வளர்ச்சிங்கிற பேரில் வேகமாக ஓடிட்டுருக்கு. ஆனால் அந்த ஓட்டத்தில் நம்மளோட உடல்நலமும் மனநலமும் மெதுமெதுவாக அடைய ஆரம்பிச்சிருக்கு. செல்ஃபோன், சோசியல் மீடியா, வேலையில் இருக்கிற கஷ்டம், எக்ஸாம் ப்ரெஷர், இது போன்ற விஷயங்கள் நம்ம வாழ்க்கையை முடக்கப்பட்டிருக்கு. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் யாரும் சிரிக்கிறது கூட இல்லை, சந்தோஷமாக இல்லை. இது போன்ற பிரச்சனையிலேருந்து 3 பேர் எப்படி மீண்டு வராங்கன்னு பார்ப்போம். இவர் தான் பிரவீன்குமார். இவர் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட். இவர் யார்ட்டையுமே எதுவுமே பேச மாட்டார். இவர் பாதி நேரம் படிப்பார், பாதி நேரம் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருப்பார். ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னா, எல்லாரும் டெஸ்ட் நல்லா எழுதிருக்கீங்க, ஒருத்தனை தவிர. அவன் பேரை சொல்ல எனக்கு இஷ்டம் இல்லை, ஆனால் சொல்கிறேன். பிரவீன்குமார். என்னடா எழுதிருக்க டெஸ்ட்டு? படிச்சு தானே இருக்க எல்லா நேரமும். அப்போ ஏன் ஒன்றுமே இல்லை பேப்பரில்? இந்த பாரு, ஒன்றுமே இல்லை. எல்லா நேரம் படிச்சுட்டு தானே இருக்க. அப்போ எழுதிருக்கணும்ல. இவரோட பேர் தான் கார்த்திக். இவர் ஒரு ஜிம் ட்ரைனர். இவருக்கு மிஸ்டர் தமிழ்நாடு சாம்பியன்ஷிப் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதுக்காக டே நைட்டாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஜீவா. ஜீவா இந்த சாஃப்ட்வேர் கம்பெனிலே ஒரு குட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சொல்லலாம். ஜீவா இந்த கம்பெனிக்காக ராப்பகலாக உட்காந்து வேலை பார்த்துட்டு இருப்பார். ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னா அவரோட வாழ்க்கையில், என்னாச்சு ப்ராஜெக்ட்? பண்ணிட்டு தான் சார் இருக்கேன், முடிச்சிடுவேன் சார். நீ எல்லா ப்ராஜெக்ட் நல்லா தானே பண்ண? 1 வீக் லேட் பண்ணிட்டேன். நான் கிளைண்ட் கிட்ட என்ன பண்றது, என்ன சொல்றது? சார் ப்ராசஸ் போயிட்டு தான் சார் இருக்கு. இன்னைக்கு முடிச்சிடுவேன் சார். நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது. இன்னைக்குள்ள ப்ராஜெக்ட் முடிச்சு தரேன். ஓகே சார், ஓகே சார். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்ன சோகமாக இருக்க மாதிரி இருக்குது? என்ன ஆச்சு உங்களுக்கு? எனக்கு புரியுது உங்களுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு. சரி, உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். கடைசியில் நீங்கள் எப்போ சந்தோஷமாக இருந்தீங்க? எப்போ சிரிச்சிங்க? எப்போ சிரிச்சேன் தெரியல. எப்போ சிரிச்சேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. நான் சிரிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு. உங்களோட சூழ்நிலையும் மனசும் தான் காரணம். வாழ்க்கைனா லெக்சரஸாக வாழறது தான் வாழ்க்கை நினச்சிட்ருக்கோம். ஆனால் அது கிடையாது. நல்ல வாழ்க்கை அப்படின்னா நம்ம சந்தோஷமாக இருக்கணும், நம்ம உணர்வுக்கு மதிப்பு தரணும், நம்ம உணர்வோட பேசணும். அதுதான் வாழ்க்கை. நம்ம மன நிம்மதிக்காக யோகா பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள். எல்லாரும் சந்தோஷமாக இருங்க, உங்களையும் சந்தோஷமாக பார்த்துக்கோங்க. துக்கத்தினால வர மௌனத்தை நீக்கி சந்தோஷத்தினால வர ஓசையை கேட்டு பாருங்கள், அது எவ்வளோ இனிமையாக இருக்கும்னு. எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க, நீங்களும் சந்தோஷமாக பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.